உலக விஞ்ஞானிகளுக்கு கடவுள் நம்பிக்கை கொடுத்த குலம், குலத்தின் ஆழத்தை அறிய முடியாமல் தவிக்கும் எந்திரங்கள். பஞ்ச பாண்டவர்களால் உருவாக்கப்பட்டதா இந்த குலம். அந்த குலத்தோட பேரு பீம்குண்ட். மத்திய பிரதேஷ்ல இருக்கிற பண்டல்கண்ட் என்ற இடத்துல தான் இந்த பீம்குண்ட் இருக்கு. அந்த காலத்துல இருந்தே முனிவர்கள், ரிஷிகள், சத்ருக்கள் இது மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க. இப்ப இந்த இடம் மத சுற்றுலாவும் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சிக்கும் இந்த இடத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குளத்தோட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த குளம் அவ்வளவு சுத்தமா இருக்கும். உள்ள இருக்கிற தண்ணி அவ்வளவு தெள்ளந்தெளிவா இருக்கும். இதோட ஆழத்தை அளக்கவே முடியாது. அளக்க முயற்சி பண்ணியும் நிறைய பேருக்கு தோல்விதான் மிஞ்சிச்சு. இது ஆர்டிபிஷியலா உருவாக்கப்பட்டதா, இல்ல மனிதர்களால் உருவாக்கப்பட்டதா, இல்ல நேச்சுரலாவே இந்த குலத்தோட அமைப்பே இப்படித்தானா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் மகாபாரதத்துக்கும் இந்த குலத்துக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கான ஆதாரங்களும் சிலது கிடைச்சிருக்கு. இந்த குளத்துல நிறைய மீன்கள் காணப்படுது. அது எல்லாமே குளத்து மீன் கிடையாது, கடல்ல வாழ்ற மீன்கள் தான் இந்த குளத்திலயும் இருக்கு. அப்படி இருக்கும்போது கடலுக்கும் இந்த குளத்துக்கும் கனெக்ஷன் இருக்கா அப்படின்ட்டு நிறைய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஆராய்ச்சி முடிவுல ஆமா அப்படின்ற ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்க. சில சமயங்கள்ல சுனாமி வரத்துக்கு முன்னாடியே இந்த குளத்தோட நீர்மட்டம் அதிகமாச்சுன்னா ஒரு பெரிய அழிவு இருக்கு அப்படின்றத இந்த குளம் மூலமா நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அது எப்படி இந்த குளத்தோட நீர் கடலோட நீரை மாதிரி நீளமா இருக்குதுன்றது நிறைய பேருக்கான ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. நிறைய நிறுவனம் சரி, நிறைய அரசாங்கம் அதிகாரியும் சரி, இந்த குளத்தோட ஆழத்தை மெஷர் பண்ண முடியாம திரும்பி தான் போயிருக்காங்க. மகாபாரதத்துக்கும் இந்த பீம்குண்டுக்கும் என்ன சம்பந்தம்னா, மகாபாரதத்துல பாண்டவர்கள் வனவாசம் போகும்போது இந்த பீம்குண்டை சுத்தி மலைகளும் பாறைகளும் தான் இருந்திருக்கு. பீமன் தான் முதல்ல அவருடைய ஆயுதத்தை எடுத்து இந்த இடத்தை உடைச்சிருக்காரு. உடைச்சதுல வந்ததுதான் இந்த குளம் அப்படின்ட்டு நம்பப்படுது. அதனாலதான் இந்த குளத்துக்கு பீம்குண்ட் அப்படின்ற பேரே வந்ததுன்னு சொல்றாங்க. பீம்குண்ட் கிட்டத்தட்ட 40 இருந்து 80 அடி அகலம் கொண்டது. இதோட தோற்றம் பாத்தீங்கன்னா பீமரோட கடா வடிவுல தான் இந்த தோற்றமும் அமைஞ்சிருக்குமா. வெள்ளம், சுனாமி, இயற்கை சீற்றம் எது நடந்தாலும் இந்த பீம்குண்ட்ல இருக்கிற நீர்மட்டம் கொஞ்சமா உயரமா. 2006ல சுனாமி வந்தப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த குளம் கிட்டத்தட்ட 15 இருந்து 20 அடி அளவுக்கு நீர் மட்டம் உயர்ந்ததாம். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அது கொஞ்சமா பரவி உலகத்திலிருந்து எல்லா மூலைக்கும் இந்த குளத்தை பார்க்க வர ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய ஆராய்ச்சி குழு கிட்டத்தட்ட 80 அடி ஆழத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க நிறைய வாட்டர் கரண்ட் இருந்ததுனால அவங்களால அதுக்கு கீழே இருக்கிற ஆழத்தை நோக்கி பயணம் பண்ண முடியாதனால திரும்ப வந்திருக்காங்க. 1977ல அந்த ஊரோட மாவட்ட நிர்வாகம் கிட்டத்தட்ட 3 மோட்டர் வச்சு இந்த குளத்திலிருந்து நீரை வெளியேற்ற ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த குளம் அப்பவாச்சும் எம்டி ஆகுதான்னு பாத்திருக்காங்க. ஆனா அவங்க தண்ணியை வெளியே செலுத்த நீர் கொஞ்சம் கூட குறையாம அதே அளவுல இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு ஷாக் ஆன மாவட்ட நிர்வாகம் அதுக்கப்புறம் அந்த முயற்சியை சுத்தமா கைவிட்டாங்க. இந்த முயற்சி கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 7 நாள் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா 1 இன்ச் தண்ணி அளவு கூட அங்க குறையலையா. அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்மில இருந்த சி டைவர்ஸ் இந்த குளத்தோட ஆழத்தை அளக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்களாலையும் முடியலையா. இந்த விஷயம் கொஞ்சமா டிஸ்கவரி சேனலுக்கு போது அந்த குழு உள்ள இறங்குறாங்க. அவங்களோட ரிப்போர்ட் பிரகாரம் இந்த குளத்துக்கு அடியில அரிய வகை உயிரினங்கள் நிறைய இருக்கு. அதுவும் அழிஞ்சு போன நிறைய உயிரினங்களை நாங்க இந்த இடத்துல பார்த்தோம். அது மட்டும் இல்ல, கொஞ்ச தூர ஆழத்துல ஒரு நீல நிற கல்ல பார்த்தோம். அது பார்க்கவே பிரமிப்பா இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த குளத்துக்கும் கடலுக்கும் கண்டிப்பா ஒரு கனெக்ஷன் இருக்குன்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காங்க. அவங்க சொன்னதுக்கு ஏத்த மாதிரி எப்பெல்லாம் நேபாளையும் ஜப்பான்லயும் நிலநடுக்கம் ஏற்படுதோ அப்பெல்லாம் இந்த குளத்தோட நீர்மட்டம் கொஞ்சமா அதிகரிக்குமா. இன்னமும் இந்த பீம்குண்டை சுத்தி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துட்டு தான் இருக்கு. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல திரும்ப உங்களை சந்திக்கும் மாதிரி until then is bye from உங்கள் சரவணகுமார். டாடா பை பை, டேக் கேர்.